கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1852 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 65:14 முதல் பகுதி சொல்லுகிறது, என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினால் கம்பீரிப்பார்கள். உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவார். அவர்களுக்கு துன்பம் வராது, வேதனை வராது. வந்தாலும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிக்கிறதை போல ஊழியக்காரர்களின் துன்பத்தை மாற்றுவார். ஊழியக்காரர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை கம்பீரிக்க வைப்பார். மகிழ்ச்சியாக ஊழியம் செய்ய வைப்பார். ஊழியக்காரர் செய்ய வேண்டியதெல்லாம் உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு காத்திருந்து பரிசுத்தமாய் ஊழியம் செய்ய வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஊழியக்காரர் கம்பீரிப்பார்கள், மகிழுவார்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்ததை போல ஊழியத்தின் பாதையிலே உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களில் நன்மை செய்ய போகிறார். அந்த நன்மையினால் ஊழியக்காரர்கள் மகிழுவார்கள், கம்பீரிப்பார்கள். ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கரம் பிடித்து நடத்துவார். வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழச் செய்வார். நீங்கள் ஊழியம் செய்கிற பொழுது கர்த்தரை மாத்திரம் மனதில் வைத்து ஊழியம் செய்யுங்கள். உங்கள் காரியம், உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் அமையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.